உங்களுக்கு தெரியுமா இந்தியாவில் வரப்போற மிகப்பெரிய டாக்ஸ் ரீஃபார்முக்கு அதாவது ஜிஎஸ்டி 2.0க்கு கவர்மெண்ட் இப்போ கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. இது நீங்க நினைக்கிற மாதிரி சின்ன அப்டேட் கிடையாது. நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு சோப், பிஸ்கெட், ஷாம்பு மாதிரி ஐட்டம்ஸ்க்கு நம்ம பில் பே பண்ணும்போது பெரிய லெவல்ல சேவிங்ஸை நம்மளால ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோல இந்த ஜிஎஸ்டி 2.1 என்ன, ஸோ எப்போ இந்த ஜிஎஸ்டி 2.0 இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, ஸோ எந்தெந்த ஐட்டம்ஸ் சீப் ஆக போகுது, எந்தெந்த ஐட்டம்ஸ் காஸ்ட்லி ஆக போகுது, உங்க டெய்லி லைஃப்க்கு என்ன இம்பாக்ட் வரப்போகுது, ஸோ இது எல்லாத்த பத்தியும் இந்த வீடியோல டீடைல்டா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ரிலாக்ஸாக வந்து இந்த பிரேக் டவுன் வீடியோவை நீங்கள் டீட்டெயில்டாக பாருங்கள். நான் விக்னேஷ் கார்த்திக், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வி ஃபைண்டிங்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய டவுட், இந்த ஜிஎஸ்டி 2.0 எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது தானே, அதை பற்றி தான் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். September 3, 2025 இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மேரத்தான் மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மீட்டிங்கில் தான் இந்த ஜிஎஸ்டி 2.0 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை பற்றி கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மீட்டிங்கில் இவங்க டிஸ்கஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2017 ஃபர்ஸ்ட் இந்த ஜிஎஸ்டியை இந்தியாவுக்கு கொண்டு வரும்போது ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் மக்களுக்கு நடுவில் இருந்துச்சு. ஸோ இதில் இருக்கிற ரூல்ஸ் ஸ்லாப்ஸ் எல்லாமே ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னு மக்கள் சைட்ல இருந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ இப்போ அங்கேருந்து 8 years நம்ம டிராவல் பண்ணி வந்துட்டோம். இப்போ கவர்மெண்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த 8 years எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இப்போ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு போல்டான மூவை எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம பழைய ஜிஎஸ்டி சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா 4 ஸ்லாப்ஸ் பிரைமரியா இருந்துச்சு. 5%, 12%, 18% and 28%. ஸோ இந்த ஸ்லாப்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு சோப் வாங்குறீங்கன்னா அது 18% ஜிஎஸ்டி ஸ்லாப்ல வரும். அதே ஒரு டூத் பேஸ்ட் வாங்குனீங்கன்னா 12% ஜிஎஸ்டி ஸ்லாப்ல வரும். இப்போ உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் வரும், எதுக்கு இந்த டிஃபரன்ஸ். இதே போல தாங்க பிஸ்கட்டுக்கு ஒரு ரேட்டு, ஷாம்புக்கு ஒரு ஜிஎஸ்டி ரேட்டு, அவ்வளோ ஏன் சேம் கேட்டகரியில் இருக்கிற ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் கூட இந்த ஜிஎஸ்டி மிஸ் மேட்ச் இருந்துச்சு. இதனால கன்சியூமர்ஸ் ஆகிய நமக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் அண்ட் இரிட்டேஷன் வந்துச்சு. ஸோ இதை தான் இப்போ சிம்பிளிஃபை பண்ண கவர்மெண்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நியூ ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா மேஜரா ரெண்டு ஸ்லாப் தான். ஒன்னு 5% அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 18%. பேசிக் எசென்ஷியல்ஸ் அப்புறம் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 5% ஸ்லாப்ல வருது. பாக்கி இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த 18% ஸ்லாப்ல வருது. ஸோ இந்த மேஜரான இந்த ரெண்டு ஸ்லாப்ஸ் தவிர இன்னொரு ஸ்லாப் இருக்கு, அதுதான் 40% ஸ்லாப். இந்த 40% ஸ்லாப்ல பார்த்தீங்கன்னா லக்ஸரி ஐட்டம்ஸ் அப்புறம் நம்ம அன்ஹெல்த்தியான சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த 40% ஸ்லாப்ல வந்துடும். ஸோ இதனால என்ன பெனிஃபிட் இருக்கு, நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறீங்கன்னா அது 12% ஸ்லாப்ல வருமா இல்ல 18% ஸ்லாப்ல வருமானு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் பாத்தீங்களா, அது இனிமேல் இருக்காது. அண்ட் இது கன்சியூமர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஈவன் பிசினஸ் பண்றவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா பிசினஸ்ல பில் ஜெனரேட் பண்றப்ப அவங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ உங்க மைண்ட்ல இருக்க ஒரே क्वेश्चन, ஓகேங்க கவர்மெண்ட் இப்போ அப்ரூவ் பண்ணிட்டாங்க, இது எப்போ நடைமுறைக்கு வரும் தானே கேக்குறீங்க. சோ இதுக்கு நான் ஸ்ட்ரைட்டாவே ஆன்சர் சொல்லிடுறேன். சோ கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா வர 22 அதாவது September 22, 2025 இருந்து இந்தியால இருக்கிற எல்லா ஸ்டோர்ஸ்லயும் இந்த நியூ ஜிஎஸ்டி 2.0 இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. அண்ட் கெஸ் வாட், இது நவராத்திரி டே. எக்ஸாக்ட்டா September 22 வரதுனால பாத்தீங்கன்னா நம்ம தீபாவளிக்கு முன்னாடியே நம்ம பண்ற எல்லா ஷாப்பிங்லயும் நமக்கு பெரிய டிஸ்கவுண்ட் இப்போ கிடைக்க போகுது. நீங்க September 22க்கு மேல நீங்க ஒரு கிராசரி ஸ்டோருக்கு போனாலும் சரி, ஒரு கார் ஷோரூமுக்கு போனாலும் சரி, இல்ல ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணாலும் சரி, எல்லா இடத்துலயும் இந்த புது ஜிஎஸ்டி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். சோ கவர்மெண்ட் சைடுல இருந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கிஃப்ட்டை எங்க சைடுல இருந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த டேட்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, September 22, 2025. நம்ம டே டு டே லைஃப்ல நமக்கு இருக்கிற பிகஸ்ட் எக்ஸ்பென்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கிராசரி பில் தான். நீங்க ஒரு ஷாப்புக்கு போயிட்டு சோப், ஷாம்பு, டூத் பேஸ்ட் இப்படி ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் பில்லை பார்க்கும்போது அதிகமாக தெரியுது இந்த ஜிஎஸ்டி தான். ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஜிஎஸ்டி 2.0 வந்ததுக்கு அப்புறமேலே இதில் ஒரு சிக்னிஃபிகண்டான அமௌண்ட் உங்களுக்கு குறைய போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்னென்ன ஐட்டம்ஸ் சீப் ஆக போகுதுன்னு பார்க்கலாமா. ஸோ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பன்னீர், மில்க் பாக்கெட்ஸ், பிரெட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 5% ஜிஎஸ்டிக்குள்ள வந்துருச்சு. பிஸ்கெட், பட்டர், சாஸ், கார்ன்ஃபிளேக்ஸ் இந்த ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ ஜிஎஸ்டி குறைஞ்சு 5% வந்துருச்சு. இது மட்டும் கிடையாது, இப்போ டெய்லி யூஸ் ஐட்டம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, சோப், ஷாம்பு, டூத் பேஸ்ட், ஹேர் ஆயில்ஸ், ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ 5% ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. சோ இவ்ளோ ஏங்க ஈவன் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, எரேசர், மேப்ஸ் மாதிரி ஸ்கூலுக்கு யூஸ் பண்ற எல்லா ஐட்டம்ஸும் சிலது பாத்தீங்கன்னா நில் ஜிஎஸ்டி அண்ட் சிலதுக்கு பாத்தீங்கன்னா 5% ஜிஎஸ்டிக்குள்ள வரப்போகுது. இந்த சேஞ்சஸ்னால உங்க டெய்லி பட்ஜெட்ல ஒரு மேஜர் போர்ஷனை நீங்க சேவ் பண்ண போறீங்கன்னு கவர்மெண்ட் சைடுல இருந்து சொல்றாங்க. இப்போ கவர்மெண்ட் சைடுல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு கிராசரி வாங்குறாங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய் செலவாகுதுன்னா இந்த நியூ ஜிஎஸ்டி வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 300 ரூபாயில இருந்து 400 ரூபாய் அவங்களால மிச்சம் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஸோ இந்த 300 ரூபாய் 400 ரூபாங்கிறது உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு பாக்குறப்போ ஒரு பெரிய அமௌண்ட் மாதிரி தெரியாது. இதே இது ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 4,800 ரூபாய் உங்களால சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த பணத்தை உங்க குழந்தைகளோட டியூஷன் ஃபீஸுக்கு கூட நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ், இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஒவ்வொரு மாசமும் பிரீமியம் பே பண்ணும்போது அதிக அமௌண்ட் பே பண்றோம்னு சொல்லி பல மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது ஹையர் சைட்ல இருக்கிறதுனாலே பல மக்கள் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸோ இல்ல லைஃப் இன்சூரன்ஸோ எடுக்காமே இருந்தாங்க. ஸோ இப்போ இதுக்கு ஒரு ரிலீஃப் கொண்டு வந்திருக்காங்க. லைஃப் இன்சூரன்ஸுக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கும் இனி ஜிஎஸ்டியே கிடையாது. கவர்மெண்ட் இதுக்கான ஜிஎஸ்டியை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது மிகப்பெரிய விஷயம். அது மட்டும் கிடையாது, ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, குளுக்கோமீட்டர் ஸ்ட்ரிப்,
ஸ்பெக்டக்கல்ஸ், ஆக்சிஜன் ஐட்டம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5% ஜிஎஸ்டி ஆர் நில் ஜிஎஸ்டிக்கு வரப்போகுது. ஸோ நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் அப்புறம் இந்த இன்சூரன்ஸ் பில்லாம் வந்து கண்டிப்பாக குறையும் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. கார்ஸ் அண்ட் பைக்ஸ் வாங்கணும்னு நினைக்கிற மக்களுக்கு கவர்மெண்ட் ஒரு ஷாக்கிங்கான நியூஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த நியூ ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் நீங்க பைக்ஸ் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. 350cc இருக்க பைக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 28% ஜிஎஸ்டிலேருந்து 18% ஜிஎஸ்டிக்கு கம்மியாக போகுது. இதே கார் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்மால் கார்ஸ் அதாவது 4 மீட்டருக்குள்ள இருக்க கார்ஸ் இல்லாட்டி 1200cc இருக்க கார்ஸ் பார்த்தீங்கன்னா 28%லேருந்து 18% ஜிஎஸ்டிக்கு வரப்போகுது. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதனால இப்போ ஒரு ஸ்மால் கார் வாங்க போறவங்களுக்கு மினிமம் வந்து ஒரு 50,000லேருந்து ஒரு 80,000 rupees சேவ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இப்போ நீங்க கேட்பீங்க அப்போ இவி கார்ஸுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு. இவி கார்ஸுக்கு எந்த ஒரு சேஞ்சும் கிடையாதுங்க. ஸ்டில் அதே 5% ஜிஎஸ்டிக்குள்ள தான் வரப்போகுது. ஓகே, ஸோ இப்போ ப்ரீமியம் கார்ஸ் இல்ல பிகர் கார்ஸ் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பிகர் கார்ஸ் வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி இனிமேல் 40% இருக்க போகுது. இது கேட்கறப்ப பெரிய அமௌண்ட் தெரியும், பட் ஆக்சுவலி என்னன்னு சொல்லவா, இப்போ போய் நீங்க ஒரு பெரிய கார் வாங்க போறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹியூண்டாயில வந்து ஒரு கிரெட்டா வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 28% ஜிஎஸ்டி இருக்கும், 17% செஸ் இருக்கும். ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா 43% இருக்கும். இப்போ அதை 40%க்கு சேஞ்ச் பண்றாங்க. ஸோ பிகர் கார்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இனி செஸ் இருக்க போறது கிடையாது, அதுக்கு பதிலாக 40% இருக்க போகுது. சிமிலர்லி 350cc மேல இருக்க பைக்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கும் ஜிஎஸ்டி 40% இருக்க போகுது. ஸோ இந்த ஜிஎஸ்டி சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா கார்ஸ் அண்ட் பைக்ஸ்க்கு மட்டும் கிடையாது, நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற கன்சியூமபிள்ஸ்க்கும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ்க்குமே ஜிஎஸ்டி கம்மியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏசி, ஃப்ரிட்ஜ், டிவி இது போல ப்ராடக்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஜிஎஸ்டி 18% கொண்டு வந்துட்டாங்க. சிமிலர்லி சிமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஜிஎஸ்டி வந்து 18% கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்க வீடு கட்ட போறீங்க அப்படின்னா உங்களால ஒரு நல்ல அமௌண்ட்டே உங்களால மிச்சம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த லக்ஸரி அண்ட் சின் குட்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ கவர்மெண்டோட மெசேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளியரா இருக்கு. அன்ஹெல்தி அண்ட் லக்ஸரி ப்ராடக்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சப்சிடியும் கிடையாதுன்னு கிளியரா சொல்லிட்டாங்க. ஸோ ஏரேட்டட் அண்ட் காஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ குடிக்கிற கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி 40% இன்க்ரீஸ் பண்றாங்க. டொபேக்கோ ப்ராடக்ட்ஸ்க்கு 28% ஜிஎஸ்டி பிளஸ் செஸ் இருக்க போகுது. ஸோ அது மட்டும் வந்து ஒரு தனி ஸ்லாப்ல வருது. இது இல்லாம இம்போர்ட்டட் கார்ஸோ இல்லை இம்போர்ட்டட் பைக்ஸோ நீங்க வாங்குறீங்கன்னா அதோட ஜிஎஸ்டியும் பார்த்தீங்கன்னா 40% இருக்க போகுது. ஸோ இந்த ஜிஎஸ்டி 2.0 பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பேசிக் ஐட்டம்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் பயன்படுத்துற அந்த பேசிக் ஐட்டம்ஸோட பிரைஸ் எல்லாம் கம்மி பண்றாங்க. அதே சமயம் லக்ஸரி ப்ராடக்ட்ஸ்க்கும் சின் ஐட்டம்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா பிரைஸை இன்க்ரீஸ் பண்றாங்க. இதனால பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் மக்களுக்கு நல்லது நடந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஜிஎஸ்டியோட பிரைஸ்லாம் கம்மி பண்றாங்க. இதனால எக்கானமி எந்த வகையில அஃபெக்ட் ஆகுதா அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பா ரெவன்யூ லாஸ் ஆகும். எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 48,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டியை கம்மி பண்றதுனால கவர்மெண்ட்டுக்கு இம்பாக்ட் இருக்குன்னு சொல்றாங்க. மார்க்கெட்லயும் பாத்தீங்கன்னா இமீடியட் எஃபெக்ட் இருக்கும். எஃப்எம்சிஜி அண்ட் ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 2 to 6% அதிகமாயிருச்சு. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஜிடிபில 1 to 1.2% பூஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஷார்ட் டேர்ம்ல சேவிங்ஸும் லாங் டேர்ம்ல growth இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மக்களே இதுதான் ஜிஎஸ்டி 2.0. இந்த ஜிஎஸ்டி 2.0 வரதுனால பார்த்தீங்கன்னா கிராசரிஸ் சீப்பாக இருக்க போகுது, இன்சூரன்ஸ் வந்து அஃபோர்டபுளாக இருக்க போகுது, எல்லாராலையும் இன்சூரன்ஸ் எடுக்க முடியும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் மக்களும் இப்போ கார்ஸ் வாங்க முடியும், பைக்ஸ் வாங்க முடியும். ஸோ இந்த கார்ஸ் அண்ட் பைக்ஸோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக இருக்க போகுது. அண்ட் லக்ஸரி ஐட்டம்ஸோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக போகுது. ஸோ நம்ம பிஎம் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே அப்பயே ஒரு ப்ராமிஸ் கொடுத்திருந்தாரு. ஸோ அது போலவே பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி 2.0 இப்போ கொண்டு வந்துட்டாரு. இப்போ நான் உங்ககிட்ட கேட்கிறேன், எந்த ஐட்டம் பிரைஸ் குறைஞ்சதுனால உங்களுக்கு ரொம்பவே ரிலீஃபா இருக்கு? கிராசரியா, இன்சூரன்ஸா, காரா? கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. சோ இது போல இம்பார்ட்டன்ட் விஷயங்களை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, அவங்களும் நியூ ஜிஎஸ்டி பத்தி தெரிஞ்சுக்கட்டும். நெக்ஸ்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். பை.